உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லை நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்களா? அப்போ இந்த சின்ன ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க. ஒன்றும் கிடையாதுங்க. என்வி சாப்பிட்றத முதல்ல விடுங்க. முதல்ல என்வி சாப்பிட்றத விட்டிங்கனாலே உங்கள் கர்ம வினைகள் பாதி குறைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிற விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். 3வது திருச்செந்தூர் வாங்க. திருச்செந்தூர் முருகனை நம்புங்க. திருச்செந்தூரில் எனக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்க போகிறேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆச்சுங்க. குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் திருச்செந்தூர் வந்து நான் வேண்டிக்கிட்ட அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என் கர்ம வினைகள் குறைய நான் திருச்செந்தூர் கோயிலில் முதல்ல திருச்செந்தூர் கோயில் போகும்போது நான் வேண்டின ஒரு விஷயம் என்னென்னா, நான் உன்னை நம்பி வரேன், எனக்கு நீ தான் வழிகாட்டி, எனக்கு வேறு வழியே தெரியாது, நீ தான் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும்னு வேண்டினேன். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி என்வியை விடணும். அதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல கடலில் குளிக்கணும். கடலில் குளித்த அப்புறம் நாழிக்கணலில் குடிச்சிட்டு சுவாமி நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வெளில வந்து மடிப்பிச்சை எடுக்கணும். ஃபஸ்ட்டு மடிப்பிச்சை எடுக்கிறது சர்வசாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம சாதாரணமாக சொல்லிடலாம். அது ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மடிப்பிச்சை எடுக்கணும். எடுக்கும் போது நீங்கள் எதுவுமே யார்ட்டையும் கேட்கக்கூடாது. நீங்கள் பாட்டு சிவனேன்னு துண்டு எடுத்து பிச்சை யாசகம் கேட்டு நிற்கணும். கரெக்டாக மடிப்பிச்சை விழுந்து 25 நிமிஷம்லேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் மடிப்பிச்சை எடுக்கணும். வர காசை கொண்டு போய் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டோ இல்லை வீட்டுக்கு வந்து நீங்களும் உங்கள் மனைவியும் அதுக்கான ப்ரொவிஷனை வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஆனால் அந்த காசை கோயில் உண்டியலோ யாருக்கோ தர்மமோ தானமோ பண்ணவே கூடாது. அந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டே வாங்க. வாழ்க்கையில் எல்லா விஷயமே நல்லதே நடக்கும். ஏன்னா என்னோடய அனுபவம் 14 வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிது திருச்செந்தூரில் தான், இந்த முருகனரால் கிடச்சிது. எனக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் திருச்செந்தூரில் நடந்தது. 2025 ஜூன், கரெக்டாக ஜூன் 2025 மாதம் போய் மடிப்பிச்சு எடுப்பேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக எடுத்துகிட்டு இருந்தேன். 2025 ஜூனில் நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் ஓடியாந்தது என்கிட்ட நின்று, எதுக்காக நிற்கிற அப்படின்னு கேட்டால், நான் வந்து இவன்கிட்ட சரி ஒரு சின்ன பையன் தான் கேட்குறேன்னு சொல்லி விளையாட்டா, ஏய் உனக்கு என்னடா போடா அப்படின்ட்டேன். அவன் 10 ரூபா போட்டுட்டு போயிட்டான். என்னடா சின்ன பையன் அது வந்து 10 ரூபா போட்டு போகிறானே. ஒரு 6-7 வயசு தான் அந்த பையனுக்கு இருக்கும். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நெத்தியில் விபூதி வச்சுற அந்த பையன், அந்த ஆட்சி அவன் கையில் இருந்தது. திருப்பி ரிட்டர்ன் வந்தான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு. என்ன ஏன் திருப்பி நின்றுட்டுருக்கேன்னு என்னை கேட்டான். நான் வந்து அவனை பார்த்துட்டு, என்னடா இவன் திருப்பி வந்து உனக்கு என்னடா நீ போடா அப்படின்னா, அவன் என்னல நீ போடா வந்து முடிஞ்சு போச்சுன்னா. எனக்கு அப்போ அர்த்தம் புரியல. டக்குன்னு நான் வந்துட்டு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா திருப்பி திருச்செந்தூர் போகிறேன். போயிட்டு நானும் நின்று அப்படியே வேண்டிகிட்டே இருக்கும்போது, நான் கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமாக உன் கோயிலுக்கு வந்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கலை. இனிமேல் நான் உன் கோயிலுக்கே வரமாட்டேன். நானும் முருகரும் சண்டை போட்டுட்டு இனிமேல் நான் திருச்செந்தூருக்கே வரமாட்டேன். அப்படி நான் வரணும்னா என் விஷயத்தில் என் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடந்தால் மட்டும்தான் நான் திருச்செந்தூர் வருவேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் என் கடைக்கு வழக்கம் போல் கடைக்கு போயிட்டேன். கடைக்கு போனோன்னே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு பிபி ஹை ஆகி நான் ஒரு ஃபைண்ட் அவுட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன். அட்மிட் ஆனாலும் ஹை பிபினால எனக்கு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து க்யூர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா என் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, வெறும் வயிற்றோட படுக்காதீங்க, தோசை சாப்பிட்டு படுங்க. தோசை சுட்டுட்டு இருந்தாங்க. சுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். என் ஒய்ஃப் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, மயக்கமாக வருதுன்னு என் மேலே மயக்கம் போட்டு கீழே விட்டாங்க. என்னடான்னு செக் பண்ணி பார்த்து டாக்டர்கிட்ட போனால் அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 பாட்டில் நல்லா குளுக்கோஸ் சேர்த்து ஒரு 1500 பிடிக்கிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. மறுநாள் காலையில் ஏஞ்சி எதுக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா என் ஒய்ஃபு கன்சீவ். ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா, அன்றைக்கி வந்தது உண்மையில் யார், அந்த குழந்தை யாருன்ற ஒரு டவுட் இன்னி வரைக்கும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த என்கிட்ட வந்தது என் முருகன் தான் வந்து அந்த குழந்தை ரூபத்தில் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போடாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இன்றைக்கி என் ஒய்ஃப் 5ஆவது மாதம் சீமந்தம் இன்றைக்கினா நடத்தணும். ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன். உண்மையில் நம்பிக்கை இருக்கவங்க கண்டிப்பாக திருச்செந்தூருவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் முருகனை முதல்ல நம்பணும். நம்பினவங்களுக்கு முருகன் என்றைக்கும் கைவிட மாட்டார். முருகனை நம்பினீங்கன்னா நல்லது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும். இந்த விஷயத்த நான் சொல்கிறது 100% உண்மை. நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். என் வீட்டு அட்ரஸ் எல்லாமே இந்த யூடியூப்பில் கொடுத்துருக்க, செக் பண்ணி பார்த்துக்கலாம். என் ஒய்ஃப் இப்போ 5th மந்த் ப்ரெக்னென்ட், 6th மந்த் வரப்போகுது. சத்தியமாக நடந்த உண்மை. வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். திருச்செந்தூர் வாங்க.